ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீனோட சனை அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு 1/2 கிலோ இருக்குது. அவங்களே கட் பண்ணி நல்லா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நான் க்ளீன் பண்ணி அதை நான் லைட்டாக அலசி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை பொரிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுவிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுவிக்கிடலாம். இது குழம்பு வைக்கலாம். ஆனால் குழம்பு வைக்கிறதோட பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் பொரிச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ உப்பு, வத்தல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாப்புல இருந்தது. அதனால் மறுபடியும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, வத்தத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வரைவி விட்டுட்டேன். இது கரெக்டாக 1 ஸ்பூன் வத்தத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உரைப்பு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். உப்பு ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வரைவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க நிறையா. நல்லா வரைவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பாதி இது மூழ்கிற அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் வேணும். எனக்கு இது 1/4 லிட்டர் தேவைப்பட்டது. நான் அதை நல்ல ஒரு பேனில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம்ல அந்த செனையில் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால அந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு செனையில் ஆட் ஆகிருக்கும். அப்போ சாப்பிட முச்சில டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய இருந்தது. கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொரிக்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் வீட்டில் எல்லாருக்குமே பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால எல்லாத்தையுமே நாங்கள் பொரிச்சாச்சு. இதில் நான் கடுகு, ஜீரகம்னு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சும்மா ப்ளெயினாக பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சாச்சு. நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது நல்லா இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளெயினாக பேசிக்கான மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். புளிப்பு வேணும்னா கொஞ்சோண்டு கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேர்டை விட நீங்கள் எலுமிச்சை பழத்தை கொஞ்சோண்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் புளிப்புக்கு நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பேசிக்கான மசாலா இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 90% நல்லா பொரிஞ்சாச்சு. பொரிச்சதுக்கப்புறம் மேலே நான் கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி போட்டுக்கிறேன். அந்த கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சனையோட கருவேப்பிலையை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா அது கூட சேர்ந்து நல்லா பொரிய வச்சுட்டேன். அவ்வளவுதான், நம்மளுடைய மீன் சனை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட நீங்கள் சாம்பாருக்கு அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு கொஞ்சம் ப்ளெயினாக வச்சுட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படின்னா வெளியில் நல்லா சக்கு சக்குன்னு உள்ளக்க நல்லா கொஞ்சம் குறு குறு குறுன்னு இருந்தது. அது பொரிஞ்சதை சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயலில் சுவை நட்டியமாடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.